நூற்றுக்கணக்கான டிசைனர் ஹேண்ட்பேக்ஸ், ஏராளமான ஆடம்பர வாட்சுகள், பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி. அடேங்கப்பா, இது ஏதோ ஒரு பெரிய தொழிலதிபருடைய சொத்து மதிப்புன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. 37 வயதில் உலகையே முரளப்பட்ட அந்த பிரதமர் யார்? இவ்வளவு சின்ன வயசுலயே கோடிகளுக்கு அதிபதியானது எப்படி? நம்ம ஊர்ல தேர்தல் நடக்கும்போது கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்றத எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சமர்ப்பிப்பாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய சொத்து இவ்வளவுதானா இல்ல இவ்ளோ இருக்கா அப்படின்னு அந்த லிஸ்ட் நம்மள ஆச்சரியப்படுத்தும். அப்படிதான் இந்த ஒரு பிரதமருடைய சொத்து மதிப்பும் இணையதளவாசிகள் பலரையுமே பிரமிப்புல ஆழ்த்தியிருக்கு. தாய்லாந்துடைய இளம் பிரதமரா 37 வயசுல பெடோங்டன் ஷனாவத்ரா அவர்கள் பொறுப்பேற்றாங்க. இந்த நிலையில தான் தாய்லாந்துடைய தேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்துல அந்த நாட்டுடைய பிரதமர் தன்னுடைய சொத்து மதிப்பு பட்டியலை தாக்கல் செய்ததா தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. இது அவருடைய கட்சியுமே உறுதி செய்ததாகவும் கூறப்படுது. அந்த பட்டியல்ல தாய்லாந்து பிரதமர் 13.8 பில்லியன் பாட்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 11 பில்லியன் பாட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களாமா. 1 பில்லியன் பாட் அவர் ரொக்கமாகவும் டெபாசிட்டாகவும் வச்சிருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கு. பெண்களுக்கே சாதாரணமா ஹேண்ட்பேக், வாட்ச் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ இந்த தாய்லாந்து பிரதமரும் 75 ஆடம்பர வாட்ச்கள் வச்சிருக்காங்களாம். 217 டிசைனர் ஹேண்ட்பேக்கும் வச்சிருக்காங்களாம். இது இல்லாம வெளிநாடுகள்லயும் அவங்களுக்கு சொத்து இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கான். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்ப பிரதமரா இருக்க பெடோங்டன் அவர்கள் முன்னாள் பிரதமருடைய மகள் தான். கடந்த 20 வருடங்களா அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஆட்சி செய்யறாங்களாம். பெடோங்டன் தாய்லாந்து ஆளக்கூடிய 4வது அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.